ஜாப் இன்ஃபார்மர் தமிழ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு அரசு மூலியமாக ஒரு ஸ்கீம் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்கீம் மூலிமா பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு 2 வருடத்துக்கும் தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பை கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட சேலரி பெர் மந்த்துக்கு வந்து 70,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு அவசர அறிவிப்பாக கொடுத்துருக்காங்க. நவம்பரில் கன்ஃபார்மாக இதுக்கான ஜாப் வந்து கொடுத்துருவாங்க. இதை பற்றி ஃபுல் டீடைல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா இது போன்ற வேலைவாய்ப்புகள் தகவல் வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து தெரிய வரும். வாங்க அந்த ஸ்கீமை பற்றி பார்ப்போம். இந்த ஸ்கீமோட பேர் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஃபெலோஷிப் ப்ரோக்ராம் சொல்லி சொல்லுவாங்க. இது ஒவ்வொரு 2 ஆண்டுக்கும் முறை வந்து இந்த ஸ்கீமில் வந்து வேலையாட்களுக்கு வந்து புதுப்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கரெக்டாக 2 வருடம் மட்டும்தான் வேலைகள் இருக்கும். ஆனால் 2 வருடத்தில் பார்த்திங்க அப்படின்னா பெர் மந்த்துக்கு சேலரி 70,000 கொடுக்குறாங்க. 65,000 சேலரியும் 10,000 பார்த்திங்கன்னா அடிஷனல் அலவன்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. அது மூலியமாக கிட்டத்தட்ட 2 வருஷத்தில் நீங்கள் 12 லட்சம் வந்து சேலரி வந்து வாங்கியிருப்பீங்க. இதில் அப்படி என்ன வேலைன்னு சொல்லி பார்த்துட்டீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து துறைகளையும் வந்து அவங்க மேம்படுத்துறதுக்காக இளைஞர்களை வந்து அதுக்கான இதில் வந்து வேலைகள் வந்து எடுக்கிறாங்க. தமிழ்நாடு முதலமைச்சரின் புத்தாய்வு திட்டம் சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. இது மூலிமா வந்து அவங்க தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு திட்டங்கள் மற்றும் கொள்கைகளின் சேவை வளங்களை மேம்படுத்துவது திட்டத்தின் நோக்கமாகவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இளம் வல்லுநர்கள் தங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட திட்டங்களின் செயல்பாடுகளை கண்காணிப்பது, மதிப்பீடு செய்வது, இடர்களை கண்டறிவது மற்றும் தரவுகளை அடிப்படையாக கொண்ட முடிவுகளை எடுப்பதற்கு உதவுவது ஆகியவை அவர்களது முக்கிய பணியாகும். இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் இப்போ இதில் வந்து தேர்ந்தெடுக்கிற இளைஞர்கள் வந்து வேலையை வந்து கவனி செய்யணும். இதுக்காக தான் வந்து அவங்க சேலரி வந்து கொடுக்குறாங்க. சரி, இதுக்கான மொத்த வேக்கண்ட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டோட்டலாக தமிழ்நாடு முழுவதும் 25 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன வேலைகள் வந்து இப்போ இருக்குது அப்படிமே கொடுத்துருக்காங்க. நீர் வளங்களை மேம்படுத்துதல், வேளாண் உற்பத்தி விளைச்சல் மற்றும் சந்தைப்படுத்தக்கூடிய இணைப்புகளை உருவாக்குதல், ஊரக மற்றும் நகர்ப்புற குடியிருப்புகள், கல்வி தரத்தை உயர்த்துதல், சுகாதார குறியீடுகளை மேம்படுத்துதல், அனைவருக்கும் உள்ளடங்கிய சமூகம், உட்கட்டமைப்பு மற்றும் தொழில் வளர்ச்சி, திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாடு, முறையான கடன், இளைஞர் நலன், சுற்றுச்சூழல் சமநிலை மற்றும் பருவநிலை மாற்றம், தரவு நிர்வாகம். இந்த முறையிலலாம் வந்து வேலைகள் இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எல்லா துறையிலும் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா துறையிலும் உள்ள இருக்கக்கூடிய அதுக்கான ஒர்க்கு தான். இந்த ஒர்க்கை தான் வந்து இப்போ இளைஞர்களான நீங்கள் பண்ண போகிறீங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைன் மூலிமா வந்து கொடுத்துருக்காங்க. சரி, இதுக்கான சேலரி வந்து இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க பார்த்துக்கிட்டிங்க தெரியும். இதுக்கு மாதாந்திர உதவித்தையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. 65,000 சொல்லி கொடுத்து ஒதுக்கீடு செய்யப்பட்ட பணிகளை மேற்கொள்வதற்காக பயண செலவு, கைபேசி மற்றும் தரவு பயன்பாடு போன்ற செலவினத்திற்காக மாதம் 10,000 கூடுதலாக தொகையாக மொத்தம் 75,000 பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து இதுக்கு வந்து டோட்டலாக வந்து உங்களுக்கு பே பண்ணுவாங்க ஒவ்வொரு மந்த்தும். சரி, இதுக்கான தகுதின்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா விண்ணப்பதாரர் வந்து தொழிற்கல்வி படிப்புகள் வந்து படிச்சுக்கணும் அப்படின்னா கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா கலை மற்றும் அறிவியலில் முதுநிலை பட்டப்படிப்பு பிஜி முடிச்சுக்கலாம் அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இப்போ யூஜியை பொறுத்த வரைக்கும் பொறியியல், அதாவது இன்ஜினியரிங், மருத்துவம், சட்டம், லா, விவசாயம், அக்ரிகல்ச்சர், கால்நடை அறிவியல் இதில் வந்து யூஜியில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்க இளங்கலை பட்டப்படிப்பை முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் முதல் வகுப்பில் வந்து ஃபஸ்ட் கிளாஸில் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் யூஜியில். ஒருவேளை நீங்கள் யூஜியும் முடிச்சிருந்து பிஜி கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க அப்படின்னா எம்எஸ்சி, அதாவது கலை மற்றும் அறிவியல், எம்காம் இந்த மாதிரிக்கு வந்து எம்எஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா முதுகலை பட்டப்படிப்பை அதுலேயும் முதல் வகுப்பில் படிச்சிருந்தீங்கனாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதில் கூடுதலாக வந்து இந்த பிஹெச்டி முனைவர் பட்டம் முடிச்சவங்களுக்காக பார்த்திங்க அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அவங்க அப்ளை பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பான பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலைகள் வந்து கிடைக்கும். அதை தவிர்த்துள்ளவங்க வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து வேலைகள் கிடைக்கிறதுக்கு மிகவும் வந்து சான்ஸ் இருக்க தான் செய்யும். முயற்சி பண்ணி பார்த்துட்டு நீங்கள் என்னங்க சொல்லிக்குவோம். ஏன்னா இது ஒரு நல்ல ஜாப்பு. இதில் சொல்லியிருக்காங்க கீழே பாருங்கள். முனைவர் பட்டம் பெற்ற விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். பணி அனுபவம் கூடுதலாக அனுகூலமாக கருதப்படும். ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இதை வந்து வேலைவாய்ப்பு கொடுப்பாங்க. அது மட்டும் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து வேலைவாய்ப்பு கொடுப்பாங்க. தமிழ் மொழி பயன்படுத்துகிறனும் கட்டாயமானது அப்படி கொடுத்துருக்காங்க. சரி, இதுக்கான ஏஜ்னு சொல்லி பார்த்துட்டீங்க அப்படின்னா ஜென்ரலாக 26/8/2024 அந்த தேதிப்படி 22 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும். இதுவே எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா 35 வயசுக்குள்ளே இருக்கணும். இதே வந்து பிசி எம்பிசி டிஎன்சியாக இருக்கீங்க அப்படின்னா 33 வயசுக்குள்ளே உள்ளவங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆல்ரெடி 2022-24 இந்த புத்தாய்வு திட்டத்தில் வந்து இதில் வந்து 30 பேர் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க திருப்பி வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. புதிதாக தான் பார்த்திங்க அப்படின்னா இளைஞர்களை அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. தேர்வு எப்படி நடத்துவாங்க அப்படின்னா 3 நிலையாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு முதல் நிலையை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா முதற்கட்ட தேர்வு வந்து கணினி அடிப்படையான, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்னு சொல்லி சொல்லுவாங்க. மல்டிபிள் சாய்ஸ் மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நடத்துவாங்க. 2வது பார்த்திங்க அப்படின்னா விரிவான தேர்வு, எழுத்து தேர்வு வந்து நடத்துவாங்க. இது வந்து காம்ப்ரஹென்சிவ், அதாவது ஒரு டைட்டில் கொடுத்து உங்களுக்கு எழுத சொல்லுவாங்க. 3வது பார்த்திங்கன்னா இன்டர்வியூ வந்து நடத்துகிறாங்க. இதில் முதல்கட்ட தேர்வு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டில் 150 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்கும் உண்டு. அதாவது 3 கொஸ்டின் தப்பு அப்படின்னா 1 மார்க் வந்து உங்களுக்கு வந்து நெகட்டிவ் பண்ணுவாங்க. இதில் ஒரு 3 பார்ட் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் அவேர்னஸ் இருக்குது, அடுத்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், அடுத்து 3வது வெர்பல் காம்ப்ரஹென்ஷன் சொல்லி இந்த 3 விதமான படிப்புகள் வந்து கேட்பாங்க. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்லாம் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பில் உள்ள இயற்கணிதம், எண்கள், வடிவியல், புள்ளியல், தரவு விளக்கம் சொல்லி அதற்கான சிலபஸ் தான் கொடுத்து எடுத்திருக்காங்க.
ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் நடப்பு செய்திகளில் வந்து அது போக வந்து பொது அறிவியல் சோதனை செய்வதற்காக வந்து வச்சுருக்காங்க. விரிவான தேர்வை பொறுத்த வரைக்கும் என்னென்ன டைட்டிலில் கொஸ்டின்ஸ் இருக்குமாக்கி ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஆளுகை, சமூக நீதி, தொழில்நுட்பம், பொருளாதாரம் மற்றும் சமூக வளர்ச்சி, நீடித்த நிலையான வளர்ச்சி, வறுமை, மக்கள் தொகையியல், உயிர் பன்முகத்தன்மை, பருவநிலை மாற்றம், வேளாண்மை, பேரிடர் மேலாண்மை, தமிழ்நாடு அரசின் திட்டங்கள் மற்றும் கொள்கைகள். இது சம்மந்தமான ஒரு டைட்டில் கொடுத்தாங்கன்னா அதை நீங்கள் ஃபுல் பேராகிராஃப் பர்சனல் கோர்ஸ்ன்னு சொல்லி ஒரு சில நடப்பு விவரங்களும் உங்களுக்கு வந்து நேர்முக தேர்வில் வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த இணையவழி விண்ணப்பங்களில் tn.gov.in இந்த வெப்சைட் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் BIM EDU அப்படிங்கிற ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இதை டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துரும். அதை பயன்படுத்தி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கடைசி தேதி பார்த்தீங்க அப்படின்னா 26/8/2024. இதுக்கு எந்த ஒரு கட்டணமும் வந்து கிடையாது. நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான எக்ஸாம் டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க முதற்கட்ட தேர்வு செப்டம்பர் 15 நடக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த விரிவான எழுத்துத் தேர்வு இதுக்கு டைட்டில் கொடுத்து சொல்கிறது பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் 24 கடைசி வாரம் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நேர்முக தேர்வு அக்டோபர் கடைசி வாரமும், புத்தாய்வு திட்டம் துவங்கும் போது உங்களுக்கு வேலைகள் வந்து ஆரம்பிச்சாங்க. நவம்பர் 24 கன்ஃபார்மான வேலைகளும் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருவாங்க. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ட்ரைனிங்காக வந்து ஒரு 30 நாள் வந்து கொடுக்காங்க. இது வந்து யாரோட சேர்ந்துருக்காங்க அப்படின்னா சென்னை அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரியில் உள்ள இவங்களோட சேர்ந்து ஒரு 30 நாள் ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க. அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து பெர்மனன்ட் கிடையாது. 2 வருடங்கள் மட்டுமே வந்து இது வந்து கன்ஃபார்மான வேலை. 2 வருடங்களுக்கு அப்புறம் வந்து இதுக்காக வந்து நீங்கள் UG முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா முதுகலை பட்டத்துக்காக ஒரு பட்டம் கொடுத்துருவாங்க. இதே முதுகலை பட்டம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா முனைவர் பட்டப்படிப்புக்கான மேற்கொள்வதற்காக வாய்ப்புகள்லாம் கொடுப்பாங்க. இது மூலிமா வந்து நீங்கள் ஈஸியாக அடுத்த மேல் படிப்புக்கு வந்து நீங்கள் ஈஸியாகவும் போய்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த வேலையை முடித்து நல்ல ஒரு சேலரியும் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இது பயனுள்ள தகவலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் இதை ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. நன்றி.